பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வீக்கெண்ட் எபிசோடு பயங்கர ஃபயரா போச்சுங்க. நல்லா போட்டு செய்ன்னு செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு தரப்பினர் பயங்கரமா பேசினாலும், இன்னொரு தரப்பினர் வந்து இல்ல அவர் வந்து டார்கெட் பண்றாரு. அவர் வந்து இதெல்லாம் கேட்கவே மாட்றாரு. அவர் வந்து நேர்மையா இல்ல. அவர் பயாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நேருக்கு நேரா விஜய் விஷால ஃப்ராடு கேப்டன் சொன்னதா இருக்கட்டும், அன்ஷிதாவ வந்து போப்பா அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் குடுத்து, ஒரு மாதிரி ஃபயர் மோடுக்கு போயிட்டாரு. ஒருவேள நாகார்ஜுனாட்ட போய் கத்துட்டு வந்திருப்பாரோ, இல்ல நெறைய விஷயங்கள உண்மையாவே அட்ரஸ் பண்ணலையா? ரஞ்சித் எவிக்ட் ஆனது கரெக்ட் தானா? டைட்டில பார்த்துட்டு எந்த முடிவும் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வெல்கம் டூ தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணாரு. ரோஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து டிசர்வ் தான். யாருமே வந்து பாவப்பட்டவங்க கிடையாது. முக்கியமா விஜய் விஷாலுக்கு கொடுத்த ரோஸ்ட் நியாயமான ரோஸ்டான்னு கேட்டா, இன்னும் இறங்கி விளையாண்டுருக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, விஷாலோடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது? இந்த ஏன் இந்த பையன் இப்படி இருக்காப்புல? ஏன் இவரு வந்து இந்த மாரி பிஹேவ் பண்றாரு? இந்த மாரி ஆட்டிட்யூட் ஏன் இந்த பையனுக்கு இருக்கு? அப்படிங்கிற மாரி பார்க்க தோணுது. சௌந்தர்யா மேல வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா 2 நாள் அதாவது இந்த இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு பக்கமா இருந்தாங்க. திடீர்னு வீக்கெண்ட்ல தன்னுடைய ஸ்டாண்ட மாத்துறாங்க. அப்போ விஜய், விஷால், அன்ஷிதா இவங்க எல்லாத்துக்கும் ரோஸ்ட் விழுந்த உடனே, நம்ப இந்த பக்கம் இருந்தா நம்மள வந்து சாய்ச்சி விட்டுருவாய்ங்க. அதனால நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாரி ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. ஸோ மேபி ஒரு கிரீன் அனிமல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்துட்டு போகுது. இல்ல ஸ்டார்ட்டிங்லேருந்தே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட்டும் வருது. விஜய் விஷால பயாஸ்டு கேப்டன். அத தாண்டி நேருக்கு நேரா ஃப்ராடு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி. ஃப்ராடு கேப்டன்னா என்ன? ஃப்ராடுன்னா என்ன நீங்க சொல்ல முடியும்? ஃப்ராட் நல்லா தெரியும். அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படிலாம் கொண்டு போய் எப்படிலாம் பண்ணலாம், ஒருத்தவங்கள எப்படி பயாஸ்டா பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த முழு வீட்டுக்கும் கேப்டனா இருக்கணும். ஆனா அத தாண்டி அவரு அன்ஷிதாவுக்கு ஒரு க்ளோஸ் கேப்டனா இருந்தாரு. ஆல்ரெடி ஒரு அதாவது தர்ஷிகாவ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்ல விளையாட முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள வந்து இந்த லவ் அப்படிங்கிற போர்வையால வந்து அவர் கட்டி வச்சிருந்தாரோ, அதனால அவங்க கேம் பிளேவே போச்சு. தர்ஷிகா வெளிய போன அந்த வருத்தம் கூட இல்லாம, அடுத்து உடனடியா அவர் ரூட்ட மாத்துறாரு. அந்த ரூட்ட மாத்தி தர்ஷிகா அன்ஷிதா கூடயும், சௌந்தர்யா கூடயும் க்ளோஸ் ஆகுறாரு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் யார் கூடலாம் க்ளோஸ் ஆகுறாரோ, அவங்களுடைய கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தரைமட்டமாக்கப்படுது. அதுல சௌந்தர்யாவும் விதிவிலக்கு கிடையாது. இன்னொன்னு விஜய் விஷால் வந்து தெரிஞ்சே தான் பண்றாரு எல்லா விஷயத்தையும். நம்ம ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கேங்க வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டுட்டு போகணும். இதுதான் நம்ம சுத்தி இருக்கிற டீம். இந்த டீம நம்ம வச்சு அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய அண்டர் பிளே பண்ணிக்கணும் நம்ப. வெளியில வந்து நம்ம நல்லவனாவும் போகக்கூடாது, கெட்டவனாவும் போகக்கூடாது. நான் வந்து ஒரு காமெடி ஆக்டரு. நான் வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணுவேன்ப்பா. நான் வந்து என்டர்டெயின்மென்ட் கிங்குப்பா. என்டர்டெயின்மென்ட் பண்ணி கிழிச்சு தள்ளிடுவேன்ப்பா அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா, அவரு இதுவரைக்கும் எந்த என்டர்டெயின்மென்ட்டும் மக்களுக்கு பண்ணதில்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது. ஆனா, விஜய் சேதுபதி இன்னும் இறங்கி அடிச்சிருக்கணும் விஜய் விஷால. ஏன்னா, விஜய் விஷால்லாம் வந்து ஒரு நாள்ல திருந்துற ஆள் கிடையாது. நம்ம டே 1லேருந்து பார்க்குறோம். சௌந்தர்யாவ பேக்ல போய் என்னென்ன பேசினாரு, என்னென்ன விஷயங்கள் ஆங்கிள்ல பேசினாரு அப்படின்னு நல்லாவே தெரியும் நமக்கு. அதுக்கே விஜய் சேதுபதி சரியா கண்டிச்சிருந்தாருன்னா, விஜய் விஷால் இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்க மாட்டாருங்கிறது இது என்னுடைய கருத்து. அன்ஷிதா சேச்சி. அதாவது நம்ம சொல்றத வந்து முட்டு குடுத்து எந்த அளவுக்கு முட்டு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல முட்டு குடுத்தா, இப்படிதான் வந்து அடிபடும். அதாவது நம்ம பண்ற தப்புன்னு கூட ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம அந்த வீட்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்க வந்து கரெக்ட்டா கேட்டாரு. அப்போ நீங்க ஏஞ்சல்ல இருந்த அந்த ஏஞ்சல் எங்க? அப்போ நீங்க ஏஞ்சல்ல இருக்கும்போது இவ்ளோ டெவில்ஸ்லாம் இவ்ளோ இதா பண்றாங்க, அதா பண்றாங்க அப்படின்னு நீங்க கொந்தளிச்சீங்கல்ல. அப்ப நீங்க பண்ணதெல்லாம் என்ன விஷயம்? ஒரு கேம்ல இருக்கும்பொழுது, ஒரு கேம்ல நீங்க இன்டர்னலா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம, மஞ்சரிய டார்கெட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு அரைவேக்காடுத்தனமா இருக்கு. ஒரு சில பேர்லாம் அன்ஷிதாக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல. அவனுங்கலாம் மூளை இருக்கா? இல்லையான்னே என்னால யோசிக்க முடியல. ஏன்னா அப்பட்டமா தெரியுது. அன்ஷிதா பண்ற ஆக்டிங், அன்ஷிதா பண்ற அந்த கேம் பிளே எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அன்ஷிதா கூட விளையாண்டதாலேயே பவித்ராவுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. ஆனா பவித்ரா வந்து ஜென்யூனா இருக்கிற பெர்சன் தான். ஒரு கேமா விளையாடுற பெர்சன் தான். ஆனா, அன்ஷிதா கூட சேரும்பொழுது அவங்களுடைய கேம் பிளேயும் சேர்ந்து நாசமா போகுது. அப்போ அன்ஷிதாவுக்கு எங்கெங்க என்னென்ன பேசணும், எங்கெங்க ஹார்ஷா பேசணும், எங்கெங்க சாஃப்ட்டா பேசணும், எங்க நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரியாம இன்னும் அவங்க உள்ள கிடையாது. இத்தன நாளா அவங்க உள்ள இருந்தது, நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ஆக்ட் குடுக்கணும், நம்ம எப்படிலாம் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது அப்படியே அப்படியே இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. இந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல.
ஏன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைங்களா அவங்க, அதனால் வந்து அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் சௌந்தர்யா பற்றி பேசி ஆகணும். சௌந்தர்யா பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம்ப்பா, நிறைய விஷயங்கள். நான் என்னென்னா சௌந்தர்யா பற்றி நிறைய விஷயம் பேசுவேன். நல்லதாக பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, நீ நல்லதாக பேசுகிற சௌந்தர்யாவுடைய பிஆர் அப்படிம்பானுங்க. சௌந்தர்யா தப்பு பண்ணும்போது நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீ சௌந்தர்யாவை திட்டுற, நீ வேற யாரோட பிஆர் அப்படின்னு வந்து அவனுங்க வந்து ஃபேன்ஸ் கீழே கடிப்பானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணணும்னா சொல்லி ஆகணும். அப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த பிஆர் ஒர்க்கால் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த வித கேமும் விளையாடலை, நீங்கள் எந்த வித எஃபோர்ட்டும் போடல அப்படின்னா அதுக்கு கை தட்டுறவங்க ஒரு சில பேர் இருப்பானுங்க. அவங்கள மாதிரி நம்ம கிடையாது. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸை கொடுத்துருந்தீங்க, உங்களோட உழைப்பை கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே வந்து பாராட்டினாங்க யாரும் தயங்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம உட்காந்து விஜய் விஷாலை திட்டுறோம் இல்லைங்களா, நாளைக்கே விஜய் விஷால் கேமை நேர்மையாகவும் நியாயமாகவும் விளையாண்டா அவரை பாராட்ட தான் செய்வோம். அதான் நம்மளோட வேலையும் கூட. இன்னொன்று, நம்ம ஒன்றும் உட்காந்து நம்ம மூளை ஒன்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டெலிஜென்ட் மூளைலாம் கிடையாது. உட்காந்து ஒரு ஆடியன்ஸ் பார்த்து ஒரு ஆடியன்ஸோடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து உணர்ச்சி வசப்படாமல், நமக்கு பிடிச்ச போட்டியாளர், நமக்கு பிடிக்காத போட்டியாளர் உணர்ச்சி வசப்படாமல் நடுநிலையாக இருந்து, பிடிச்ச போட்டியாளருமே இருந்தாலுமே நம்ம வந்து அங்கே அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தப்புன்னு சுட்டி காட்டுறது தான் நம்மளுடைய வேலையும் கூட. அதை வந்து நீங்கள் வந்து சௌந்தர்யா திட்டுறீங்க, அப்போ நீங்கள் வந்து வேற யாரோட பிஆர் அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பாவமாக இருந்தாங்க, அவங்க வந்து இதாக இருந்தாங்க, அவங்க பாவமாக இருந்தெல்லாம் ஓகே. அவங்க பண்ண வார்த்தை உபயோகங்கள் எல்லாமே பாவமாக இருந்துச்சா? மற்றவங்கள கண்ணிங்க அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே பாவமாக இருந்துச்சா? முக்கியமாக ராணவ பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ஜாக்லின் நடிக்கிறாங்கன்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், மஞ்சரியை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், முத்துக்குமரன் பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஒரு கன்னிங்கான கேரக்டரை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய கேம் பிளேவை அவங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டு அடிபட்டு உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு டவுட் இருக்குது, எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, எனக்கு வந்து அப்படி உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து சிம்பத்தி கார்டை ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொன்று, கரெக்டாக போட்டு காட்டுறாங்க ஃப்ரைடே எபிசோடில் விஜய் விஷாலும் சௌந்தர்யாவும் பேசுகிறாங்க. எனக்கு ஜாக்லின் பண்ணுறது, ஜாக்லின் விட்டு கிளிக்க போகிறாங்க, அவள் பண்ணுறது சரியில்லை போல வரல அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்லினுக்கு ஆடியன்ஸ் கை தட்டினாங்கன்னா அதையும் பிஆர்னு ஒரு சில பேர் சொல்கிறானுங்க. அவங்க உண்மையாக உழைச்சிருக்காங்க, உண்மையாக விளையாண்டுருக்காங்க, விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் பிஆர் அப்படின்னா அப்போ சௌந்தர்யா எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது பிஆர் கைத்தட்டும் போது ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுறாங்களே ஒருத்தவங்க, அவங்களுக்கு கைத்தட்டு வரும்போது உங்களுக்கு ஏன் வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் நம்ம கோர்த்து ஒரு எபிசோடாக வைக்கும் பொழுது முத்துக்குமரன் பண்ணுறது தப்பு, முத்துக்குமரன் பண்ணது தப்பு, அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பொழுது அப்போது இவங்க எல்லாம் பண்ணது என்ன? நீங்கள் ஒரு விஷயம் ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்கல்ல, அப்போ இதுக்கு பேர்லாம் என்ன? அப்போ இதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இப்போ டெலிவிஷன் வந்து ஒரு ஒரு இதாக இருக்காங்க. என்னென்னா, எங்கள் சேனல் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து அவங்க ரூலே பிரேக் பண்ணாலும் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம். ஆனால் மற்றவங்க யாராவது பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு மடக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து வேடிக்கையாகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. பார்க்கும்பொழுது அப்பட்டமாக வெளியே தெரியுது, நீங்கள் பண்ணுறது பெரிய பயாஸ்டா. இதே மாதிரி தான் ஆல்ரெடி போன சீசனில் ஒன்று பண்ணீங்க, அதுக்கு நிறைய வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்போ இதே மாதிரி இந்த சீசன்லையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் இன்னும் மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் போகும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஜெயிச்சு டைட்டில் வின் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் வந்து சாதிச்சாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதே மாதிரி இந்த ரஞ்சித் எவிக்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ரஞ்சித் எவிக்ட் ஆகிருக்க வேண்டியது அன்ஃபேர்னு நான் சொல்கிறேன். என்னங்க பொசுக்குன்னு அன்ஃபேர்ன்ட்டீங்க? ஆமாங்க, ரஞ்சித்லாம் 2வது வாரமே எவிக்ட் ஆக வேண்டிய ஆள். அவர் இவ்வளோ நாள் உள்ளே வச்சு அவரை விளையாட வச்சு விளையாடவும் விளையாடாமல் எதுவும் பண்ணாமல் அன்பை மட்டும் காட்டி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது கண்ணா கண்ணா சாமி சாமின்னு பேசி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ நாள் டிசர்வே கிடையாது. அதனால தான் நான் அன்ஃபேருங்கிறேன். நான் எப்படி சத்யாவுக்கு அன்ஃபேர் சொன்னோம் அதே மாதிரி ரஞ்சித்துக்கும் அன்ஃபேர் தான். அப்போ நிறைய நல்ல கண்டஸ்டன்ட் வெளியே சாட்சினால முன்னாடி அவங்க நல்லது பண்ணாங்களோ கெட்டது பண்ணாங்களோ, பட் அவங்க ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாங்க. அந்த இம்பேக்டை கூட ரஞ்சித்தால் கிரியேட் பண்ண முடியல அந்த இவ்வளோ நாளில். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் வெளியே அனுப்புனது, உண்மையாக இத்தனை நாளுக்கு அப்புறம் வெளியே அனுப்புனது டோட்டலி அன்ஃபேரான விஷயந்தான் இது. ஸோ விஜய் சேதுபதியை திடீர் அன்ஷிதா ஃபேன்ஸு, திடீர் விஜய் விஷால் ஃபேன்ஸு, திடீர் அருண் ஃபேன்ஸ்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அருணை வந்து நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா பேசுங்க, உங்களை யாரும் வந்து இங்கே வந்து உங்கள் கேம் பிளே பண்ண வரல, உங்கள் பாதையை கரெக்டாக அமைச்சிங்கன்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. நீங்கள் உங்களை ஏஞ்சி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணுமா இல்லையா? பா 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 பான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது இல்லைங்களா? அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க வெளியே சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் உள்ளேருந்து. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பேச கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டா உங்கள் கேமை நீங்கள் கரெக்டாக விளையாடலாம்.
நீங்கள் விஷால் பின்னாடியும் இல்லை நீங்கள் வந்து வேற சௌந்தர்யா பின்னாடியோ நீங்கள் அன்ஷிதா பின்னாடியோ இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கேமை ஒழுங்காக விளையாடவே முடியாது. ஜெஃப்ரிக்கு வந்து இன்னும் புரியவே இல்லை அப்படிங்கிறது விஜய் சேதுபதி தெளிவாக தெரியுது. கரெக்டாக முத்துக்குமரன் சொன்னார், ஜெஃப்ரி எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து விலகி நான் தப்பு பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணி அதை கடந்து தான் போகிறானே தவிர அதை ஒத்துக்கிட்டு அதை வந்து திருத்துற மனப்பான்மையே கிடையாது. கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன் ஒரு போன வாரம், ஜெஃப்ரி ஒரு கிரீன் அனிமல் அப்படின்னு, பச்சோந்தி அப்படின்னு. ஏன்னா தான் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா வீக்கெண்டில் ரோஸ்ட் வாங்கிட்டாங்கன்னா, ஐயோ இவன் தப்பு பண்ணிட்டா ரோஸ்ட் வாங்கிட்டாங்க நம்ம இங்கே தான் நம்பர் கேட்டோன்னு தள்ளி அங்கே போகிறது. கரெக்டாக சொன்னாங்க ஜாக். என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ரூல்ஸ் தான் நீங்கள் தப்பு சொன்னீங்க, ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்பு முடிவு பண்ணி விலகி போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஜெஃப்ரியோட கேரக்டரு முன்னாடியே வெளியே தெரிஞ்சிருச்சு. ஜெஃப்ரி ஒரு பச்சை கிரீன் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஜெஃப்ரி கிட்ட நம்ம இனிமேல் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் ஒருத்தன் மாறி போகிறான் அப்படின்னா இந்த வீட்டில் கேம் விளையாடுறது தான் ஒரு விஷயம். ஆனால் அந்த கேமை தாண்டி நம்ம என்ன கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். விஜய் சேதுபதியோடைய இந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.